ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 66 போர்ட்டல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 66 போர்ட்டல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு போர்ட்டல். ஸோ ஜூன் மந்த் 6 நம்பர் டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த போர்ட்டல் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ இந்த 66 போர்ட்டலில் இருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை வந்து தெளிவாக வந்து வேண்டணும். அதை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே பேசிக்கிட்டே இருங்க. உங்ககிட்டே நீங்கள் பேசுங்க அண்ட் டிவைன் கிட்ட பேசுங்க. அண்ட் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு இது போகணும், இல்லைனா வந்துட்டு உங்களோட ஹாப்பியாக இருக்கணும். இது மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. நல்ல தெளிவாக இருக்கணும். அந்த வேண்டுதலை பற்றி வந்துட்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு அது ரிலேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க 6/6 அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுலேருந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து பார்க்க முடியும். அந்த நீங்கள் ஒரு விஷயம் வேண்டுறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு உங்களுக்கு அதோட பவர் வந்து ரைஸ் ஆகும். ஏன்னா இந்த 66 போர்ட்டல் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சியில இருந்து ஹையர் செல்ஃப் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்காவது வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை வற்புறுத்தி செய்யக்கூடாது, மனசார செய்யணும். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் உட்கார முடியாது, அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்ச நேரமாவது உட்காரலாம். எதர் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங், இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஒரு இடப்பட்ட டைமில் கூட வந்துட்டு 1 hour 2 hour கூட இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த போர்ட்டல் அப்போ, இல்லை ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்களா? ஸோ பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். Pile number 1, Sun card. Pile number 2, 10 of Pentacles. Pile number 3, 9 of Cups. Okay. ஸோ மூணுமே ரொம்ப ரொம்ப பிரைட், ரொம்ப ஹை எனர்ஜி உள்ள ஒரு கார்ட்ஸ் தான். ஸோ இந்த 3 பைலில் வந்துட்டு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார்டில் இருக்கக்கூடிய இமேஜஸ், அந்த ஃபோட்டோஸ், இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கனெக்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அதோட வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ எந்த ஒரு கார்டு சூஸ் பண்ணணும், எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதோட சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ டைம் ஸ்டாப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சூஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல்லான சன் கார்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்கிவ். ஓகே, ஸோ எடுத்த உடனே வந்துட்டு ஃபர்கிவ். தென் கீப்பர்ஸ் ஆஃப் த எர்த். நைஸ். மேக் அ டெசிஷன். சர்ப்ரைஸ். ஓகே, பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 66 போர்ட்டலில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு ஃபர்கிவ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் இந்த டேயில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா இருந்தால் கூட முதல்ல வந்துட்டு ஒரு ஃபர்கிவ்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஒரு சில பேரை மன்னிக்கணும்.
அதே மாதிரி நீங்களும் மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்துட்டு உங்க பாஸ்ட்லயும் நடந்திருக்கு, இன்னுமே வந்து பிரசன்ட்ல ஒரு சில விஷயங்கள்ல வந்துட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஃபர்கிவ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ஸ்பெஷல் டேல வந்து வேண்டுதல் வைக்கிறதே. அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மன்னிப்பு கேட்கவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வர்றப்போ வந்துட்டு நீங்க அவங்கள மன்னிச்சுட்டு விட்டுருங்க. லைக் ஒரு சில பேர் வந்துட்டு நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், மன்னிச்சுட்டு விட்டுருங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஹாப்பி மொமெண்ட்னு வைங்களேன். ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு பாரம் அந்த ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது மூலியமாக, அந்த மன்னிக்கிறது மூலியமாக வந்துட்டு வெளியே போகும். ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு வைங்களேன். அண்ட் இன்னொரு மெசேஜ் வந்து இந்த ஸ்பெஷல் போர்ட்டல் அன்னைக்கு உங்களுக்கு ஏஞ்சல் சொல்றது என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் அலோன், ஏன்ஷியன்ட் ஆன்சஸ்டர்ஸ் ஸ்டாண்ட் பிசைட் யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணால் கூட இந்த டைம் பீரியடில் எதுக்குமே வரி பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் அலோன். உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா பைல் நம்பர் 1 செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு கனெக்ட் வித் மூன். டெய்லி நிலா வெளிச்சம் வந்துட்டு உங்க மேல படணும். நீங்க வந்து மூணுக்கு ப்ரே பண்றீங்க பண்ணல, அது வந்து செகண்டரி. பட் அந்த நிலா வெளிச்சம்ங்கிறது வந்துட்டு உங்க மேல வந்து படணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் ஒரு விஷுவலைசேஷன் பண்றப்போ, அதாவது ஒரு மாதிரி கனவு காண்றப்போ, ஒரு ஆசைப்படுறப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு பிளஸ் பண்ற மாதிரி, ஏதோ ஒரு ஸ்பிரிட் அனிமல்ஸ் வந்துட்டு உங்களோட கனெக்ட் பண்ற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் ஆல்சோ கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்க ஹையர் செல்ஃப் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்காங்க. பட் நீங்க அவங்களோட வைப்ரேஷன்ல வரல. நீங்க வந்துட்டு இன்னுமே உங்களோட இந்த ஒரு உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை சின்னதா உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளதான் இருக்கீங்க. அதுல இருந்து வெளியே வாங்க. ஸோ கனெக்ட் வித் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், எதர் த்ரூ ஃபெதர்ஸ், இல்லைன்னா வந்துட்டு இப்போ சப்போஸ் நிலா வெளிச்சத்துல நிக்கிறீங்க, நிலா பார்த்துட்டு நிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும், ஏதாவது மனசுல குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ஒரு பதில் கிடைக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான். அதுவுமே வந்து உங்களுக்கு ஏஞ்சல் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்சர் தான். ஓகே, feeling stuck, listen to your intuition and make a decision. ஓகேங்களா? see, டெசிஷன் எடுக்கிறப்போ வந்துட்டு உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க. ஸோ உள்ளுணர்வை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணணும் இந்த டைம்ல அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆர்டினரியான திங்கிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எப்பயும் போல நார்மலா யோசிக்காம கொஞ்சம் புதுவிதமா ஒரு டீப்பா ஒரு விஷயங்களை யோசிச்சுட்டு நீங்க செய்யறப்போ வந்துட்டு அதுக்கான பலன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் பீரியட் ஃபுல்லாமே வந்துட்டு நீங்க யோசிக்கிறது செய்யறது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஆர்டினரி சாதாரணத்தை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சர்ப்ரைஸ், இப்போ சிங்கிளா இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி வந்து மேரேஜ் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா வந்துட்டு இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் மேரேஜ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டுறீங்களோ இல்லையோ, உங்களோட கெரியர் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி மேரீட்னா கூட அதில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டுறதுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? வெரி ஹை எனர்ஜி, ஹை கார்டு இருக்கு. இந்த ஒரு 6/6 போர்ட்டல் அப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ் அண்ட் முடிவெடுக்கிறது வந்துட்டு யோசிச்சுட்டு பொறுமையா முடிவெடுங்க. உடனே டக்கு டக்குன்னு முடிவெடுக்க கூடாது இந்த டைம்ல. அண்ட் அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, டூ மச் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஒரே ஒரு கார்டுல எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கு உங்களுக்கு.
நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்குறீங்க. பட் உங்கள் ஃபிசிக்கல் பாடி ஷுட் ஆல்சோ பி ஸ்ட்ராங். நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கலி வீக்காக இருக்கீங்க, இம்யூனிட்டி வைஸ்லையுமே எல்லாத்துலேயுமே வீக்காக இருக்கீங்க. உங்கள் மைண்டும் சரி, உங்களுடைய எமோஷன்ஸும் சரி, அதே மாதிரி ஃபிசிக்கல் பாடி மூணுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு லைஃப்ல அப்படின்னா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஹையர் செல்ஃப் தராங்க. ஸோ பி ரெடி, ரைட்? ஸோ இது ஒரு வெரி கிளியரான ஒரு மெசேஜாக தான் வந்திருக்கு பைல் நம்பர் 1க்கு, அண்ட் வெரி ஸ்ட்ராங் ஆல்சோ. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இதுல இருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, பட் ஆனால் அது நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டெப்ஸ், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் நீங்கள் செய்யறதுல தான் வந்துட்டு இருக்கு, ரைட்? உடனே ஹையர் செல்ஃப் மெசேஜ் வந்துருச்சுன்ட்டு அப்படியே இருக்க முடியாது, ரைட்? ஸோ உங்களோட ஒர்க் இருக்குது இதில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கார்டு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். வண்டர். ஓகே, ஸோ நல்லா இருக்கு எடுத்த உடனே. இட்ஸ் குட். யோர் கைடன்ஸ் இஸ் டிவைன்லி கைடட். இதுவும் எஸ் கார்டு தான். Make time to relax, be still and enjoy your solitude, indulging in much needed self-care. Wedding. Okay. Pile number 2. Family, happiness. உங்களுக்கு இங்கேயுமே ஃபேமிலி கார்டு தான் வந்திருக்கு, இங்கேயுமே ஃபேமிலி கார்டு தான் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இந்த ஒரு 6/6 போர்ட்டலில் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த ஸ்டெப் கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட். இதில் வந்து உங்களுடைய ஒரு எஃபோர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, பட் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம் அப்படின்னா நிறைய தடங்கள், நிறைய யோசனைகள் இருக்குது. ஸோ அது எந்த ஒரு யோசனைகளும் இல்லாமல் தைரியமாக கொண்டு போங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்து கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான பெனிஃபிட்டுங்கிறது வந்து இருக்குது. ஸோ யோசிக்க வேண்டாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி கல்யாண விஷயங்கள்லையுமே வந்துட்டு உங்கள் சைடு கொஞ்சம் அதிகமாகவே எஃபோர்ட் வேணும். உங்கள் லைஃப் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த மேரேஜ் லைஃப் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் சைடு எஃபோர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு உங்களோட மேரேஜ், வெட்டிங், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு எனர்ஜி, பாசிட்டிவிட்டி இருக்கும், நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நீங்கள் வந்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும். எதுலேயோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக மூழ்கி போயிடுவீங்க. இது வந்து உங்களோட தாட்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்து தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது உங்களை சுற்றி. ஆனால் வந்துட்டு அது எப்படி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆச்சரியங்களும் இருக்குது, அதை சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் கன்ஃபியூஷன்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அது இந்த போர்ட்டல் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த போர்ட்டல் அப்போ வந்துட்டு ஒரு கிளாரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ ஒரு கிளாரிட்டிங்கிறது வந்து தெளிவுங்கிறது வந்து பைல் நம்பர் 2க்கு வந்து இருக்கு. ஆனால் அது அப்பப்போதான் வரும், அப்பப்போதான் தெளிவாவீங்க, எப்பயுமே தெளிவாக மாட்டீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப திமிரா, ரொம்ப ஆட்டிடியூடு காமிச்சிட்டு இருந்த பர்சன் உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் அப்படியே இந்த டைமில் வந்துட்டு அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து சாஃப்டாக வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இந்த போர்ட்டல் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைல் நம்பர் 2 வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. நிறைய ரெஸ்ட் நீங்களும் எடுக்கணும். அதே மாதிரி உங்களை எடுக்கவும் வைக்கும். இந்த டைம்ல உங்களை அறியாமே நிறைய தூக்கம் வந்துட்டே இருக்கும். அதாவது எப்பயுமே ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். முன்னாடி வந்து பைல் நம்பர் 2க்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான் இருந்திருப்பீங்க. படுத்தாலும் தூக்கம் வந்திருக்காது, நிறைய கனவுகள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற டைமில் தான் வரும். ஆனால் இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு கவலைகள் இருந்தால் கூட உங்களுடைய அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நல்ல தூக்கம் வரும்.
கொஞ்சம் அதிகமாகவே ஒரு சில பேர் வந்துட்டு தூங்குவீங்க. பட் இட் இஸ் ஓகே. இது வந்து ரிலாக்ஸ் ஆன ஒரு டைம். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களோட ரொம்ப நாள் கவலைகள், பாரங்கள், இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை தூக்கம் வருது அப்படின்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இட் இஸ் ஓகே. உங்களோட மற்ற வேலைகள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை எடுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்க்கான ஒரு டைம் ஆல்சோ. உங்களுக்கு பைல் நம்பர் 2, இந்த போர்ட்டல் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ரிலாக்ஸ். பயங்கள், கவலைகள், எதிர்காலம் நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க சாதாரணமா பார்க்காம அதை ரொம்ப வித்தியாசமா பாக்குறீங்க. பட் இந்த போர்ட்டல்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும், உங்களை அறியாமே நீங்களே வந்துட்டு புரிஞ்சுக்குவீங்க, எல்லாத்தையும் ஒரு சாதாரணமா பார்க்கலாம் அப்படின்னு. பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எதுவுமே எக்ஸ்ட்ராடினரினா என்ன சொல்றது, எதுவுமே கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன ஒரு குறை வந்தா கூட தாங்க மாட்டீங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பு அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருந்தாலுமே இன்ன வரைக்கும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். பட் இந்த போர்ட்டல்ல உங்களுக்கே ஒரு தெளிவு வரும். அமைதியை நோக்கி உங்களோட டிராவல் வந்துட்டு இருக்கும். அந்த ஜேர்னி இந்த போர்ட்டல்ல இருந்தே வந்து ரொம்ப இருக்கும். உங்களோட கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்னஸ், அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த போர்ட்டல்ல இருந்து. அண்ட் உங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இனி வந்து ஒரு இடத்துலயுமே வந்துட்டு டிவைன் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அது எப்படி வந்து அந்த கைடன்ஸ் வந்து ரிசீவ் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும்னா. சரி, நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எவ்ரிதிங், மைண்ட், எமோஷன்ஸ் கிளியரா இருக்கும். அப்போ உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வு உங்களோட கைட் பண்ணும். உங்களோட சோல் உங்களோட கைட் பண்ணும். உங்க ஹையர் செல்ஃப் வந்துட்டு எய்தர் இன்ட்யூஷன் இல்லை சோல் மூலியமா, இல்லைன்னா ஏதோ ஒரு சயின்ஸ் மூலியமா கனெக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ட்ரீம்ஸ் ஆல்சோ, உங்களோட கனவு வந்து கவனம், உங்களோட ட்ரீம்ஸ் மூலியமாவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் பைல் நம்பர் 2க்கு சொல்றது என்னன்னா, பி பிரசன்ட். அண்ட் அதே மாதிரி உங்க வார்த்தைகள், எண்ணங்கள் வந்துட்டு ரொம்ப தூய்மையா இருக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஓகேங்களா? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், கிடைக்காது அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் ஸ்டே அவே. ஏன்னா இந்த நெகட்டிவிட்டிக்கு இங்கே இடமே கிடையாது. பிகாஸ் சம் பீப்புள் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னா கூட நீங்களே உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துட்டேன், எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், ஏன் சேஞ்ச் ஆகாதா லைஃப்? ஸோ நீங்கள் உங்கள் மேலே, உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு பிலீஃபே இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு ஸ்டே அவே. அவ்வளோதான். பிகாஸ் ஃபுல்லி பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி மட்டும்தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா கார்டு ஆல்சோ எடுக்கிறேன். See, got wonderful star. See, இது வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுதுங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களால வந்துட்டு அந்த யூனிவர்ஸோட சைனை வந்து கவனிக்க முடியும். ஓகேங்களா? மச் நீடட் செல்ஃப் கேர். அண்ட் நீங்கள் வந்து செய்கிற எல்லாத்திலுமே ஒரு செல்ஃப் கேர் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுங்க, பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபேவரேட்டான பர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, அது ஆல்சோ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஹெர்பல் பாத் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஒரு செல்ஃப் கேருங்கிறப்போ ஹேர் கட் பண்ணலாம். பிடிச்ச மாதிரி நீங்கள் சோலோ ட்ராவல் கூட போகலாம். சம் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்றது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும்பாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் போகலாம். ஸோ எந்த விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஹாப்பினஸை கொடுக்குமோ அதை செய்யலாம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப தேவை. எதுவுமே வந்துட்டு எந்த விஷயம் செய்யறதாக இருந்தாலும் அது உங்களோட நல்லதுக்கு, உங்களோட மன நிம்மதிக்கு வருதா, கண்டிப்பாக செய்யுங்க. ஓகே? நிறைய குழப்பங்கள்ல நீங்க இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு வந்து டிவைன் ஸ்ட்ராங்கா வந்து ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹோப் ஆல்சோ வந்து கொடுக்குறாங்க. ரைட்?
அண்ட் பைல் நம்பர் 2 வந்து வெரி வெரி கியூரியஸ், ரொம்ப கியூரியஸான ஒரு பர்சன். நீங்க எல்லா விஷயத்துலயும் ஆராய்ச்சி தான், ஆனா அது வந்து உங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிப்பீங்க. உங்க லைஃப்ல மறைஞ்சிருந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட கியூரியாசிட்டி நேச்சர்னால வந்து அது தெரிய வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay, so it's a very good thing. Your vibration is rising. You are the oracle. Okay. Pile number 3, very strong message. Music for manifesting. Okay. Settling. Avoid settling for less than you deserve in love. Okay, see, pile number 3க்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் தான் வந்திருக்கு. கம்ப்ளீட்லி வந்து டிவைன் சரண்டர், நேச்சர் சரண்டர் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்க கொஞ்சம் சீரியஸா வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்க, அது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அண்ட் அதுவே நீங்க வந்து வரக்கூடிய ஃபியூச்சருக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 4 எலமெண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஃபயர், வாட்டர், ஏர் அண்ட் எர்த், 4 எலமெண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணும். நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு எலமெண்ட் ஓட கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஃபயர் இல்ல வாட்டர் இல்ல ஏர் இல்ல எர்த் எலமெண்ட், எந்த ஒரு எலமெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டு நீங்க இந்த ஒரு டைம்ல வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு வேண்டுதல் வைக்கலாம். அதாவது அந்த வேண்டுதல் நீங்க வைக்கிறப்போ அதோட கனெக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபயர் எலமெண்ட்டோட நீங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபயர் எலமெண்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா வந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறப்போ அதுல கொஞ்சம் ஃபயர் மாதிரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எனர்ஜி இருக்கணும், அழுத்தங்கள் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் நீங்களும் அந்த டே ஃபுல்லா அப்படிதான் இருக்கணும், வெரி போல்டா, ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா. அண்ட் வாட்டர் எனர்ஜியோட கனெக்ட் பண்றப்போ நல்ல ஈஸியா, நல்ல ஒரு கூலா, ஒரு எமோஷன்ஸோட வந்துட்டு கனெக்ட் பண்ணணும், அமைதியா, ஜஸ்ட் லைக் வாட்டர். ஓகேங்களா? அண்ட் ஏர் எலிமெண்ட்டோட கனெக்ட் பண்றப்போ வந்துட்டு உங்களோட வேண்டுதல்ல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தா பெட்டர். இப்போ ஒரு சில பேர் நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க, அதுல ரொம்ப அட்டாச் ஆயிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க வைக்கணும் இல்லையா? இஃப் யூ கோ ஃபார் எர்த் எலிமெண்ட், கிரவுண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். வேண்டுதல் வைக்கிறதுல வந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. எந்த வேண்டுதல் வச்சாலும் அதான், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஏதோ ஒரு எலிமெண்ட் அதோட எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட வேண்டுதலுக்கு உங்க எனர்ஜியை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கான எஃபோர்ட்டுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃப்ரீடம் இந்த டைம்ல ஃபார் பைல் நம்பர் 3க்கு நீங்க எப்படி வந்து ஆக்சஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை பண்ண வந்துட்டு ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட அட்டாச் ஆகி பண்ண வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம், ஐ மீன் உங்கள் லைஃப்பில் அது மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு சின்னதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தெரிய வரும். ஸோ ஏன்னா உங்களோட வைப்ரேஷன் நல்லா இருக்கும். நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு நார்மல் டைமில் நீங்கள் வந்துட்டு வேண்டுதலை வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் போர்ட்டல் டைமில் வைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு டெய்லியும் பண்ண முடியாதும்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது இந்த டைம் அப்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக நீங்கள் டைம் எடுக்கணும் அதுக்காக. ஓகேங்களா? ஸோ உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அதோடு நீங்கள் நேச்சுரல் எலிமெண்ட்டையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க, அப்போ இன்னும் ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். அண்டு அவசரப்பட்டுட்டு செய்யக்கூடாது. எனக்கு ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஓகே சீக்கிரம் எனக்கு டைம் இல்லை, குயிக்காக நான் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக பண்ணணும். டைம் இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணுங்க. ரைட்? மியூசிக்.
உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல் எலமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மியூசிக்குங்கிற ஒரு ஆப்ஷன் ஆல்சோ வந்து இருக்கு. நீங்க வேண்டுதல் வைக்கிறப்போ வந்துட்டு ஒரு சில ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட மியூசிக் இருக்கலாம், இல்லைன்னா மோட்டிவேஷன் சாங்ஸ் கூட இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வேண்டுதல் இருக்கு, இப்போ கெரியரா, இல்லை ஹெல்த்தா, இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஃபியூச்சரா, இல்லைன்னா லவ் சம்மந்தப்பட்டதா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மியூசிக், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹீலிங் மியூசிக், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு, உங்களோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேனிஃபெஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் நல்லா ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்க டிவைன், அவ்வளவுதான். யாரும் தேர்ட் பர்சன்லாம் வரவே கூடாது. உங்களோட வேண்டுதல் வைக்கிற டைம்ல நீங்க ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்ல தான் இதெல்லாம் பண்ண போறீங்க. உங்களோட வீடு இல்லை எந்த இடமாக இருந்தாலும் அமைதியா இருக்கணும். அந்த குறிப்பிட்ட டைமிங்ல எந்த டிஸ்டர்பன்சஸுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? திடீர்னு ஒரு ஃபோன் சைலண்ட்ல போடணும், இல்லை இடையில ஒரு ஃபோன் கால் வரும்னா அது கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பண்ணுங்க. ஒரு 1 hour டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போதான் அந்த நீங்களும் யூனிவர்ஸும் வந்து அந்த கனெக்ட் பண்ற அந்த டைம்ல வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் கவனமாக நீங்க செய்யணும். எனக்கு இதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பிகாஸ் வந்து இது ரொம்ப பொறுமையாக செய்யக்கூடிய விஷயம். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா தென் ஓகே, அது தென் அப் டு யூ, அவ்வளோதான். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்க மற்ற விஷயங்களை வேண்டுறீங்க, தட் இஸ் ஓகே. பட் பைல் நம்பர் 3 ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா காமனா வேண்டுறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் தான். செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த், மோஸ்ட்லி செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. உங்க லைஃப்ல எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். நீங்க ரொம்ப டிசர்விங் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு மற்ற வேண்டுதலை வச்சீங்க அப்படின்னா நல்ல பாசிபிள் இருக்கும், நல்ல ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த ஒன் ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் குட் ஹேபிட்ஸ், நல்ல ஏர்லியரா நீங்க எஞ்சிக்கோங்க. நல்ல குட் ஹேபிட்ஸ், நல்ல வார்த்தைகள்ல வந்து ஒன்லி குட் வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் எந்த கோபமும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இவங்கெல்லாம் நெகட்டிவ், இவங்க கிட்ட பேசினா என் மூடு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட பேசாதீங்க, அங்க போகவே போகாதீங்க. ஓகே, ஒன் டே அவாய்ட் பண்ணா தப்பு இல்லை. அண்ட் இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எடுக்கிற முடிவு, அதாவது ஃப்ரீடம் வந்து கிடைச்சிரும், பட் ஆனா எடுக்கிற முடிவுகள்ல சேலஞ்சஸ் பார்க்க முடியும். ஒரு விஷயம் வந்து வருது மெசேஜா, இப்போ நீங்க வந்து இவ்வளோ நாளா எனக்கு ஃப்ரீடமே இல்லை, என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா இந்த டைம் ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனா நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கவனம் இல்லை அப்படின்னா அதுவுமே ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்களாவே ஒரு முடிவை சுயமா எடுத்து செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்காது. யாரோ ஒருத்தவங்க உங்களோட எல்லா முடிவுகள்லயுமே வந்து தலையிட்டு இருப்பாங்க, கடைசியில் அவங்க சொல்றதா நீங்க செஞ்சிருப்பீங்க. பட் இந்த டைம் நீங்க எடுக்கிற முடிவு தான் வர்றப்போ வந்து கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு முடிவை எடுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறப்போ வந்துட்டு உங்களுக்கு டிவைன் சைட்ல கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு எஸ் நோ அப்படிங்கறத டிவைன் உங்களை வந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு ஹீலிங் மியூசிக்கோ இல்லை ஏதாவது ஒரு வந்து ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட இது வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, பைல் நம்பர் 3 இது எல்லாருக்கும் வந்துட்டு இல்லை, ஒருத்தவங்களோட வேண்டுதல் வேறையா இருக்கும். ஒரு சில பேர் லவ் ரிலேட்டடா வேண்டுவீங்க, ஒரு சில பேர் கெரியர் சம்பந்தப்பட்டது, ஒரு சில பேர் உங்க ஃபியூச்சர், இல்லைன்னா உங்க ஹெல்த், இல்லைன்னா பீப்புள், தனிப்பட்ட முறையில ரேண்டமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு வேண்டுதலை வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற விஷயங்களை வந்துட்டு நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சரோட கனெக்ட் ஆகிறப்ப என்ன விஷயம் வேணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கணும், எந்த முறையில கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னு. ஓகேங்களா?
ஸோ பைல் நம்பர் 3 டைரக்ட் ஸ்ட்ராங் மெசேஜஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும், உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் நல்ல கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்கிறது வந்து இருக்கும். தேங்க்யூ.